மனதை போக்கிடும் சிலுவை இது, மனத்துயரத்தை நீக்கிடும் சிலுவை இது. சிலுவை இது, சிலுவை இது, சிலுவை இது, சிலுவையை தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே செபிப்போமாக. தூய இறைவனே, உமது மகனின் கல்வாரி பயணத்தை நாங்கள் தியானிக்கும் போது எங்களுடனிரும். என்றும் உமது பிள்ளைகளில் பலர் கனமான சிலுவைகளை சுமந்து கொண்டு கல்வாரி பயணத்தை தொடர்கிறார்கள் என்பதை எங்களுக்கு நினைவூட்டும். எங்கள் சொந்த சிலுவைகளுடன் போராடும் நாங்கள் நீதி, கருணை மற்றும் அமைதிக்கான உமது வாக்குறுதிகளை எப்பொழுதும் நினைவில் கொள்ள ஒவ்வொருவருக்கும் வரம் தாரும். ஆமென். சுமந்து போரே சிலுவையை எங்கே சுமந்து போரே, பொங்கும் பகைவராலே அங்கம் நடு நடுங்க, எங்கே போரே. மனித பாவத்தாலே மரண தீர்வை பெற்று தூய செம்மறி போலே துக்கத்துடன் மருந்தி எங்கே போரே. முதல் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோஸ்திரம் செய்கிறோம். வெளி வேடமாக பேசுகிறவர்களை விட்டுவிட்டு வெளிப்படையாக பேசிய இயேசுவின் மேல் விசாரணை வைக்கிறார்கள். கட்டுகளை அவிழ்த்து போக விடுங்கள் என்று மொழிந்து எல்லா விதமான அடிமைத்தனங்களின் கட்டுகளையும் அவிழ்க்க வந்த அவரது கரங்களையே கட்டி வைக்கிறார்கள். குற்றமில்லாத இயேசுவை வார்த்தை ஆணிகளால் வதைக்கிறார்கள். அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று உரக்க கத்திய யூதர்களின், மத குருக்களின், மக்கள் வெள்ளத்தின் குரல் கேட்டு இயேசுவை சிலுவைக்கு கையளிக்கிறான் பிலாத்து. நீ யூதர்களின் அரசன் என்று சொல்லிக் கொள்வதாக சொல்லப்படுகிறது. இக்குற்றச்சாட்டுக்கு நீ என்ன சொல்கிறாய்? என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வந்தேன். இவனது இரத்த பலியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். என்னுடைய ஆதங்க
அநியாய தீர்ப்புகள் எல்லாம் என்னோடு முடிந்து போகட்டும் என்பதே. கூர்மையான உங்கள் வார்த்தை ஆயுதங்களால் எத்தனை இதயங்கள் கிழிந்து போயிருக்கின்றன. தவறான உங்களது வார்த்தைகளால் எத்தனை தற்கொலைகள் அரங்கேறியிருக்கின்றன. சுயலாபங்களுக்காக அடுத்தவர்களை குற்றவாளிகளாக்கி பிளாதுவாக நடந்து கொண்ட வேலைகளை நினைத்து பாருங்கள். இனியேனும் திராகம் பூசிய வார்த்தைகளை தவிர்த்து கனிவான வார்த்தைகளால் கலங்கிய உள்ளங்களை தேற்றுங்கள். செபிப்போமாக. அன்பான இயேசுவே, எங்களுடைய சுயநலங்களுக்காக அடுத்தவர்களை வதைக்கின்ற மனநிலையை எங்களிடமிருந்து நீக்கி அருளும். உம்மை போன்று உறவை வளர்க்கும், வாழ்வை வளமாக்கும் வார்த்தைகளை பேச எங்களுக்கு வரமருளும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மருத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. பாசத்துடன் அணைத்து பாரத்துடன் நடந்து எங்கே இரண்டாம் நிலை. இயேசு மீது பாரச்சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். சாதனை செய்தவர்களுக்கு சரித்திரத்தில் இடமுண்டு. சன்மானமாக சில பரிசுகளும் கிடைப்பதுண்டு. ஆனால் சென்ற இடமெல்லாம் நல்லதே சொல்லி வாழ்க்கை முழுவதும் நன்மையே செய்த இயேசுவுக்கு வேதனையை தவிர வேறெதுவும் கிடைக்கவில்லை. விருந்தாக கைமாறு கருதாமல் பணியில் தன்னை முழுவதும் கரைத்து கொண்டதற்கு பரிசாக காரி உமிழ்ந்து எட்டி உதைத்து சாட்டையால் அடித்து முள்முடி சூட்டி பாரச்சிலுவையை இயேசுவின் தோள்களில் சுமத்துகிறார்கள். நீ போய் அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு வா, அவன் மேல் சுமத்து. அவன் மேல் சுமத்து. நகர்ந்து போ, நகர்ந்து போ, எழுந்திரு. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று மொழிந்த நான் இன்று உங்கள் முன்னோடியாக சிலுவை சுமக்கிறேன். உங்களில் எத்தனை பேர் குடும்ப பொறுப்புகளை ஆற்ற வேண்டிய கடமைகளை சிலுவைகளாக எண்ணி உதறி தள்ளுகின்ற உதவாத மனநிலை கொண்டிருக்கிறீர்கள்?
வயது முதிர்ந்த பெற்றோர்களை இடத்தை அடைக்கும் குப்பைகளாக எண்ணி அப்புறப்படுத்தும் பொறுப்பற்ற மனநிலை கொண்டிருக்கிறீர்கள். சுமப்பவர்களுக்கு சுகமளிக்கும் சுமை தாங்கி தேவன் நான். உங்கள் அன்றாட வாழ்வின் சிலுவைகளை உவந்து ஏற்று சுமந்து வாழுங்கள். செபிப்போமாக. அனைவரும் ஒன்றாக. எங்களுக்காக சிலுவையின் பாரம் சுமந்த இறைவா, பிறருக்கு சுமையாக வாழாமல், யாரையும் எங்களுக்கு சுமையாக கருதாமல், பிறர் சுமைகளை உமைப்போல் இன்முகத்தோடு சுமந்து வாழும் பரந்த மனம் தாரும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. கல்வாரி மலை நாடி தள்ளாடி தரை வீழ்ந்து எல்லோரின் பாவங்களை தனிமையாய் சுமந்து எங்கே மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறையாக தரையில் வீழ்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். சுமை என்று வந்தவர்க்கு தோள் கொடுத்து தாங்கியவர், தாழ்நிலை நின்றவர்க்கு கரம் கொடுத்து உயர்த்தியவர், சிலுவையின் பாரத்தாலும் பயணத்தின் களைப்பாலும் வலு விழந்து முகம் குப்புற மண்ணில் வீழ்கின்றார். மண்ணோடு மண்ணாய் அவர் வீழ்ந்த போதும் மௌனமாய் மடிந்து போகாமல் மீண்டு எழுந்து தொடர்கிறார் இயேசு மீளாத நீண்ட பயணத்தை. எழுந்திரு, நீ நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எழுந்து கிளம்பு. நான் எழுவேன், எழ வேண்டும். எழுந்து காலம். எழுந்திரு. நான் விழுந்து விட்டேன் என்று எண்ணுகிறீர்களா? விழவில்லை, நான் வீழ்த்தப்பட்டிருக்கின்றேன். என் கால்கள் இடறுவதை நினைத்து கலங்கவில்லை. நான் உங்கள் வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் அன்றாடம் நீங்கள் வழுக்கி விழுவதை எண்ணி வருந்துகிறேன். உங்களது தவறான முன் உதாரணங்களால் பிறரை வழுக்கி விழச் செய்வதை எண்ணி உள்ளம் கலங்குகிறேன். வீழ்வது பலவீனம், பிறரை வீழ்த்துவது மதியீனம். வீழ்ச்சியில் எழுச்சி பெறுவதே தெய்வீகம். செபிப்போமாக. அனைவரும் ஒன்றாக.
வீழ்ந்த போதும் மீட்டெழுந்த இறைவா, உம்மைப்போல் நாங்களும் எங்கள் வீழ்ச்சிகளில் துவண்டு விடாமல் துணிந்து எழுந்து பயணிக்க உமது அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாறுதல் அடைவார்களாக. மாமரி கன்னி அன்னை மகனின் கோலம் கண்டு மாதுயருடன் வாழி மனம் வந்து வருந்த எங்கே நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். பிழை என்ன செய்தான் என் மகன்? தொழுநோயை கூட தொட்டு தூய்மையாக்கியவனை, யாரும் நினைத்து கூடி பார்க்காதவர்களையும் நாடிச் சென்று அரவணைத்தவனை, வழி தவறி தட்டு தடுமாறி சென்றவர்களை தேடிச் சேர்த்து நல்வழி நடத்தியவனை, வழியெங்கும் அடித்து துவைத்து தலையிலே முள்முடி தோள்களில் சிலுவை சுமத்தி ஊர்வலமாய் இழுத்து வருகிறார்களே என்ற உள்ள குமுறலோடு துயரத்தின் விளிம்பில் இயேசுவை சந்திக்கிறாள் அன்னை மரியாள். என் மகனே, என் மகனே, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? அம்மா, அல்லாதே, நான் என் தந்தையின் விருப்பத்தையே செய்கிறேன். உலகமே என்னை கைவிட்ட போதும் உடனிருந்து தேற்றினாள் என் அன்னை மரியாள். தவமிருந்து பிள்ளைகள் பெற்று பேணி பராமரிக்கும் பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியில் உடனிருந்து உதவி, வரம்புகளை சுட்டிக்காட்டி, ஒழுக்கத்தை ஊட்டி, ஞானத்தில் வளர உதவுங்கள். விமர்சனங்களால் அவர்களை பிரக்தி அடைய செய்திடாமல், வீணான அறிவுரைகளால் அவர்களை பொறுமை இழக்க செய்திடாமல், உங்கள் வாழ்வியல் உதாரணங்களால் வழிகாட்டுங்கள் என் அன்னையைப் போல். செபிப்போமாக. அன்னையும்
தந்தையுமான என் நிறைவா, எங்கள் குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே புரிதல் மேம்பட, உறவுகள் வளம் பெற உறவின் பாலமாய் இருந்து உதவிடும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. மாறாய் சிந்தி உள்ளமுறமிழந்து ஏற்று வழி நடந்து எங்கே போய் ஐந்தாம் நிலை. இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். கல்வாரி பயணத்தில் களைத்து போன இயேசுவுக்கு கரம் தந்து உதவிட யாருமே முன்வரவில்லை. அவரது வல்லமையால் பார்வை அடைந்தவர்கள், அவரது புதுமைகளால் புத்துயிர் பெற்றவர்கள், அவர் அல்லற்பட்ட வேளையில் உதவிட வரவில்லை. ஒட்டி உறவாடிய அன்பு சீடர்களும் கூட ஓடி ஒளிந்து கொண்ட அத்தருணத்திலே இயேசுவின் சிலுவையை, அவரது பாரத்தை பகிர்ந்து கொள்ள அழைத்து வரப்படுகின்றான். வருகின்றான் சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன். யாரெங்கே? இங்கே வா. இல்லை இல்லை, நான் இல்லை. அங்கே ஒருவன் இருக்கின்றானே, அவனை கூப்பிடலாமே. ஆ, ஏய், இங்கே வா. நானா? ஏன்? அந்த பாரமான சிலுவையை என்னால் சுமக்க இயலாது. நீ சொன்ன மாதிரி செய்வாய். இப்போ அந்த சிலுவையை எடு. கிளம்பு. ஓ, கிளம்பு கிளம்பு கிளம்பு. என் பயணம் பாதியில் முடிந்து விடுமோ என பயப்படுகிறார்கள். என் சிலுவையை சுமக்க வழியில் வந்தவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள். அன்பர்களே, பகிர்ந்து கொள்ளும்போது கனமான பாரம் கூட பாதையாகி விடுகிறது. மனதை அழுத்துகின்ற பாரமான நினைவுகளை மறக்கவே முடியாது என்று நினைக்கின்ற துரோகங்களை நினைத்து பார்க்கவும் இயலாத இழப்புகளை பகிர்ந்து கொள்ளும்போது இதயம் இலகுவாகின்றது. பகிர்ந்து கொள்ளும் இதயங்களுக்கு செவிமடுக்கின்ற போதும் உதவுகின்ற போதும்
நீங்களும் சீமோனைப் போல என் பாரம் பகிர்ந்தவர்கள் ஆவீர்கள். செபிப்போமாக. துன்ப வேளையில் எங்கள் ஆறுதலை இறைவா, பாரமான இதயத்தோடு வருபவர்களுக்கு பரிவாக செவிமடுத்து உதவிக்கரம் நீட்டும் உயர்ந்த உள்ளத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாறுதல் அடைவார்களாக. ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். கொளுத்தும் வெயிலும் குத்தும் முள்முடியும் இரக்கமின்றி தலையில் இறங்க, முகமெல்லாம் வழிந்த வியர்வையையும் இரத்தமும் இமைகள் நனைத்து பார்வையை மறைக்க, தட்டு தடுமாறி பயணம் தொடர்ந்த வேளையில் கலங்கிய கண்களோடும் கனிந்த இதயத்தோடும் உருகுலைந்த முகத்தை ஒற்றி எடுக்க வருகிறாள் வீரமங்கை வெரோனிகாள். உங்கள் முகத்தை நான் துடைக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் வேர்வையிலும் இரத்தத்திலும் மூழ்கி இருக்கிறீர்கள். உன் கருணை எனக்கு ஆறுதல் அளிக்கிறது. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே, தூய திரு ரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே, அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. ஊரே திரண்டு நின்று வேடிக்கை பார்த்திருக்க ஒருத்தி மட்டும் தரை கடந்து முகம் துடைத்து என் சோர்வு போக்கினாள். ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன நினைக்கும் என்று சிந்தனைகளாலேயே கூட்டுக்குள் புதைந்த நத்தையைப் போல வாழ்க்கையை, வாய்ப்புகளை புதைந்து போக, கடந்து போக விட்டுவிடாமல் நல்ல சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கவும், தேவையில் இருப்பவர்களுக்கு உதவவும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும்
உறங்கி கிடக்கும் வெரோனிக்கால் உயிர் பெறட்டும். செபிப்போமாக. எங்களுக்காக இன்னுயிர் ஈந்த இயேசுவே, தேவையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எங்களால் இயன்றதை செய்திடும் தாராள மனதையும் மனித நேயத்தையும் நிறைவாக தந்தருளும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாறுதல் அடைவார்களாக. ஒன்றாய் சேர்ந்த பாரச்சுமையினாலே மீண்டும் தரையில் வீழ்ந்தும் வீரத்துடன் எழுந்து எங்கே போனீர்? ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறையாக தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சேர வேண்டிய இடம் இன்னும் வந்து சேரவில்லை. அதற்குள் 1000 அடிகள் 1000 அடிகள் உடலை கழிக்கின்றன. உடைக்கப்பட்டாலும் அவர் உள்ளம் தளர்ந்து போகவில்லை. சிதைக்கப்பட்டாலும் அவர் கொண்ட லட்சியம் சிதைந்து போகவில்லை. அவர் பட்ட வேதனையையும் துயரத்தையும் பார்த்து பூமியே தன் புவியீர்ப்பு விசையால் அவரை இழுத்து அரவணைத்துக் கொள்கின்றது. விதை மண்ணில் வீழ்வது போல் வீழ்ந்தாலும் விழுந்த விதை முளை விட்டு எழுவது போல் மீண்டும் மீண்டும் எழுகின்றார். கல்வாரி நோக்கி தன் பயணத்தை தொடர்கின்றார் இயேசு. எழுந்து கிளம்பு, எழுந்து கிளம்பு, எழுந்து நட, எழுந்து நட. லட்சிய பாதையில் அடியெடுத்து வைக்கையில் கால் இடறி கீழே விழுந்தேன் இரண்டாம் முறையாய். இங்கு வாழ்பவர்களில் எத்தனை பேர் பிரச்சனைகளை தவிர்ப்பதாக எண்ணிக்கொண்டு வாழ்க்கையை வாழாமலே மடிந்து போகிறார்கள். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். பள்ளம் மேடுகள் நிறைந்தது தானே பாதை. பாதையில் வருகின்ற தடைகளை எல்லாம் பட்டியலிட்டு கணக்கெடுத்து கொண்டிருந்தால் பயணத்தை துவங்குவது எப்போது? பாதங்கள் நடக்க துணிந்து விட்டால் பாதைகள் மறுப்பதில்லை. பாதைகளில் கோடி தடை வரினும் பாதங்களும் அயர்வதில்லை. செபிப்போமாக. துவளா
2ஆம் நிலை. அழுது புலம்பும் எருசலேம் நகரத்து பெண்களை இயேசு சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். எப்பாடு பட்டேனும் இவன் கதையை என்றோடு முடித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு கூட்டம், என்னதான் நடக்கின்றது என்று வேடிக்கை பார்ப்போம் என்று பார்வையாளர்களாய் இன்னொரு கூட்டம். இவர்கள் மத்தியில் மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த வண்ணம் இயேசுவை பின்தொடர்ந்து வருகின்றார்கள் எருசலேம் நகரத்து பெண்கள். கொஞ்சம் நகர்ந்து போ. நகரு நகரு. எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைங்களுக்காகவும் அழுங்கள். பெண்களே, இன்னும் எத்தனை காலம்தான் உங்கள் எதிர்ப்புகளையும் ஏக்கங்களையும் அதிருப்திகளையும் அழுகையாலும் கண்ணீராலும் மட்டுமே அறிக்கையிடப் போகிறீர்கள்? குடிவெறியால் குடும்பத்தை சீர்குலைக்கும் கணவர்களையும், பெண்களை பணம் காய்க்கும் மரங்களாக கருதும் சோம்பேறிகளையும், ஆணாதிக்க மனப்பான்மையால் அடிமைப்படுத்தும் தாழ்வு மனநிலை கொண்டவர்களாய் போக பொருளாக எண்ணி பயன்படுத்தும் கயவர்களையும், அழுவதையும் கண்ணீர் சிந்துவதையும் அடியோடு நிறுத்துங்கள். அதை தவிர உங்களால் செய்யக்கூடியது என்ன என்பதை ஆக்கப்பூர்வமாய் சிந்தியுங்கள். உங்கள் அழுகை மகிழ்ச்சியாக மாறட்டும். செபிப்போமாக. சமத்துவத்தின் நாயகனே இறைவா, இறைவனின் படைப்பில் ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஆழமான உண்மையை நாங்கள் உணர்ந்து எந்நாளும் எல்லோரையும் மதித்து வாழ உமதருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாறுதல் அடைவார்களாக. ஒன்பதாம் நிலை. இயேசு 3ஆம் முறை தரையில் விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். எட்டிவிடும் தூரத்தில் தான் கல்வாரியின் எல்லை. இருப்பினும் ஒத்துழைக்க மறுக்கின்றன கால்கள்.
கலிலேயா, யூதேயா, சமாரியா என்று எங்கு மலைந்து திரிந்த இறைமகனின் தெய்வீக கால்கள் பிணியாளரையும் பாவிகளையும் தேடிச் சென்ற திருக்குமாரனின் திருக்கால்கள் இன்று சிலுவையின் பாரத்தாலும் பயணத்தின் கொடுமையாலும் நிலை தடுமாறுகின்றன. சதை கிளிய, இரத்தம் சிதற, நரம்புகள் சுண்டி எழுக்க, கால்கள் சோர்ந்து மூன்றாம் முறையாக இயேசு மண்ணில் விழுகின்றார். எழுந்து நட, கிளம்பு, எழுந்து கிளம்பு, எழுந்து நட. கூரை நான் செய்தேன் இறைவா, பாவ குழியில் விழுந்தேன் இறைவா, பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா, கரையாம் பாவத்தை நீக்கிடவே கல்வாரி பயணம் நீ தொடர்ந்தாயோ. எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பேற்கீடாக எதை நான் தருவேன் இறைவா. தடுமாற்றம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, வீழ்தல் இல்லாமல் பயணம் இல்லை. மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் ஆசையில் தடுமாறி, பாவத்தில் விழுந்து, கோபத்தில் தடுமாறி, பகையில் விழுந்து, தடுமாறி விழுந்து எழுந்துதான் பயணம் செய்கிறோம். துணிவோடு, நம்பிக்கையோடு, விருப்பத்தோடு முயல்கின்ற போது என்ன தடுமாற்றத்திலிருந்தும் வீழ்தலிலிருந்தும் உறுதியாக எழுந்து பயணிக்க முடியும், என்னைப் போல. செபிப்போமாக. அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்க்கையின் தடுமாற்றங்களின் போது விழுந்து கிடப்பதில் நாங்கள் சுகம் கண்டுவிடாமல் முயன்று துணிந்து எழுந்து நடந்திட உமது அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாறுதல் அடைவார்களாக. பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களைக்கப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோஸ்திரம் செய்கிறோம். இதுவரை
இயேசுவுக்கு செய்த அவமானங்கள் போதாதென்று குற்றுயிராய் அவர் கல்வாரியின் உச்சியை அடைந்த பொழுது அவர் தம் ஆடைகளையும் களைந்து அவமானத்தின் உச்சிக்கு அழைத்து செல்கின்றார்கள். அவருடைய மேலுடையை 4 பாகங்களாக பிரித்து ஆளுக்கொன்றாக பங்கு போட்டுக் கொள்கின்றார்கள். அங்கியை அவரது அங்கி மேலிருந்து கீழாக தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருக்க அதை அப்படியே எடுத்துக்கொள்ள அவர்கள் தங்களுக்குள் சீட்டு போட்டு பார்க்கின்றார்கள். என் ஆடைகளையா அவர்கள் அகற்றினார்கள்? இல்லை, என் அடிப்படை உரிமைகளையே அபகரித்து கொண்டார்கள். என்னையும் மனிதராக பார்க்காமல் நிர்வாணமாக்கி அசிங்கப்படுத்துகிறார்கள். இங்கெல்லாம் மனித மாண்புக்கு எதிரான நிகழ்வுகள் நடந்தேறுகின்றனவோ, இங்கெல்லாம் சாதி, மதம், பணம், பதவி என்ற பெயரால் மனிதம் கூறு போடப்பட்டு நசுக்கப்படுகின்றதோ, அங்கெல்லாம் நான் ஆடை இழந்து அவமானப்படுகின்றேன். செபிப்போமாக. அன்பு ஆண்டவரே, உமக்கு நேர்ந்த அவமானம் கண்டு உருகும் நாங்கள் எங்கள் குடும்பங்களிலும் சமூகத்திலும் மனிதத்தை அவமானப்படுத்தாமல் மனித மாண்பையும் பிறர் நலத்தையும் பேணும் வரமருளும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாரியத்திலே அடைவார்களாக. பதினோராம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். இதோ கழு மரத்தின் கருணை வள்ளல். குருடர்களையும் சூம்பிய கையரையும் பிடிவாதக்காரரையும் தொட்டு தொட்டு குணப்படுத்திய பரமனின் பட்டு கரங்கள் பாரச்சிலுவையோடு ஒட்டி அறையப்படுகின்றன. காடு மேடெல்லாம் கடந்து சென்று கடமையாற்றிய
கால்கள் சிலுவை கட்டையோடு சேர்ந்து அறையப்படுகின்றன. உடம்பிலே எஞ்சியிருந்த கொஞ்ச நஞ்ச இரத்தமும் ஆணி காயங்கள் வழியே வழிந்தோடுகின்றன. கன்னியின் வயிற்றில் கருவானவர் இங்கே சிலுவையில் சிதைக்கப்படுகின்றார். கடிதங்கள் மீது குத்தப்படும் முத்திரைகளை விட அடுத்தவரின் இதயங்கள் மீது குத்தப்படும் முத்திரைகள் தான் அதிகம். வாள் வீச்சினால் காயப்பட்டவர்களை விட மற்றவர்களுடைய வார்த்தை வீச்சுகளால் வீழ்ந்து போனவர்களே அதிகம். முகத்தில் எரியப்படுகின்ற கற்களால் காயப்பட்டவர்களை விட முதுகுக்கு பின்னால் வீசப்படும் சொற்களால் நொழிந்து போனவர்களே அதிகம் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? என் உடலில் இறங்கிய அடிகளையும் ஆணிகளையும் பார்த்து பரிதாபப்படுகின்ற நீங்கள் உங்கள் வார்த்தையாலும் செயல்களாலும் யாரையும் சிலுவையில் அறையாதீர்கள். மௌனமாக நாம் தியானிப்போம். சிலுவையில் நமது பாவங்களை அறைவோம். சிலுவையில் அறையப்பட்ட பாவங்களை மீண்டும் மீண்டும் நாம் செய்யாதிருக்க இறை வரம் வேண்டுவோம். நமக்காக சிலுவையில் தொங்கும் இயேசு நமது பாவங்களை அவர் தோள்களில் தாங்கிய இயேசு நமது நல்வாழ்வின் மூலமாக ஆறுதல் பெற ஆறுதலை நாம் கொடுக்க நாம் மன்றாடுவோம். செபிப்போமாக. அன்பான இறைவா, விமர்சனம் என்கின்ற பெயரில் அடுத்தவர்களை ஆணை கொண்டு அறையாமல் உண்மையான அன்பு செய்து வாழும் உயர்ந்த உள்ளத்தை தந்தருளும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாறுதல் அடைவார்களாக. வான்வீடாரை
ஆருயிரொப்படைத்து பன்னிரண்டாம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். மெய்யாகவே அவர் நம் துன்பங்களை தன் மேல் சுமந்து கொண்டார். மெய்யாகவே அவர் நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். மெய்யாகவே அவர் நம் செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வு, நிலை வாழ்வு அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், உயிர் விட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். Lama sabachthani. Enireva, என்னை கைவிட்டீர். சிலுவையே நிமிர்ந்து பாராயோ அதன் புதுமையை கொஞ்சம் கேளாயோ. பாவியை மன்னிக்கும் சிலுவையிலே புது ஆவியை தந்திடும் சிலுவையிலே இன்பத்தை போக்கிடும் சிலுவையிலே மனத்துயரத்தை நீக்கிடும் சிலுவையிலே. சிலுவையே செபிப்போமாக. நமக்காக உம் மகனையை கையளித்த இறைவா, உமது மகனின் இறப்பை நினைத்து அழுது புலம்பி அமைதியாக சென்று விடாமல் எங்களுடைய முரண்பட்ட வாழ்வை நினைத்து கண்ணீர் வடித்து வாழ்க்கை பாதையை சீரமைத்து கொள்ளும் உள்ள துணிவை தந்தருளும். ஆமென்.